தக்காளி ரசம் வைக்கலாங்க. அதுக்கு ஒரு தக்காளி நான் கட் பண்ணி கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ தோல் நீக்கிடலாம். மாதிரி தோல் எடுத்துடலாம். தோல் எடுத்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் புளி போட்டு வேக வச்சுட்டேங்க. நல்லா ரசம் பிணைஞ்சி வச்சாச்சுங்க. இதுக்கு தேவையான ரசப்பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துறேன். காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலக்கி தந்துடலாம். இதை ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ரசத்தை. ரசத்தை தாளிச்சிடலாம். கடுகு சேர்த்தி கடுகு பொரிஞ்சப்புறம் பூண்டு, வெங்காயம், வரமிளகாய் வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்திடலாம். ஒரு கொத்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ரசம் தாளிச்சாச்சு. இது கொதி வந்தது இறக்கிடலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். கொதிச்சிருச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இனி இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. காரெல்லாம்